வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். எப்படியோ வீட்டை விட்டு துரத்திட்டோம், நீ சந்தோஷமா நம்ம இருக்கலாம், அந்த மாறன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கிறாங்க. அதையும் நம்ம கண்மணி சும்மானு இருக்காங்களா, அதையும் ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லி ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணி அதையும் மூட வச்சிடுறாங்க. வள்ளிகிட்ட பேசுற மாதிரியே மாறனுக்கு என்கரேஜ் பண்ணி துணி விற்கிறதுக்காக ஐடியாவை கொடுக்கறாரு ராமச்சந்திரன். இந்த ஒரு ஐடியா வச்சே நம்ம மாறன் வீரா 2 பேரும் பெரிய அளவுக்கு ஆகணும்னு சபதமும் போடுறாங்க. அதே மாதிரி அந்த சபதத்திலையும் ஜெயிக்கிறாங்க. ஒரு பெரிய தொழில் அதிபரா ஆகுறாங்க மாறன் வீரா. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் கரெக்டா உங்ககிட்ட வந்து சேரணும்ல, அதுக்காக நோட்டிபிகேஷனை ஹிட் பண்ணிக்கிங்க. அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். மாறன் வீரா 2 பேரும் சரி என்ன அடுத்தது பண்ணலாம், இப்போ வீடை கட்டி உக்காந்தாச்சு, வேற என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றப்போ நமக்கு கை வந்த கலை பிரியாணி செய்யறதா இருக்கே, அதே செய்யலான்னு முடிவு பண்றாங்க மாறன். வீரா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. சூப்பர், அப்படியே செஞ்சிடலான்னு முடிவு பண்றாங்க 2 பேரும். ஆனா இதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்னு கணக்கு போட்டு பாக்குறாங்க. ஏகப்பட்ட காசு வருது. இதுக்கு ஒரு தள்ளு வண்டி வாங்கணும், அப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பாத்திரங்கள் தேவை, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி யார்ட்டாச்சும் கடன் வாங்கலாமா அப்படின்னு வீரா கேக்குறாங்க. இல்ல கடன்லாம் வாங்க வேண்டாம், ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாறன் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. வீரா எழுந்திரிச்சல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தா மாறனை காணோம். ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடறதுக்கே ஒரு 11 மணிக்கு மேல வர்றாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா எங்கடா மர போன, எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? வீரா நான் சொல்றேன் நீ வா வான ஒரு பக்கம் கூட்டிட்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட காசு இருக்கு. எப்படா கிடைச்சது, கடன் வாங்கினியா? கடன் வாங்கினேன்னு சொல்றதை விட கடன் வாங்கின மாதிரிதான், ஆனா நம்ம மீட்டுக்கலாம். என்னடா சொல்ற? ஆமா, என் அம்மா எனக்கு மோதிரம் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், அடகு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட உடனே வீரா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓ, அம்மா ஆசையா கொடுத்த மோதிரத்தை கொண்டு போய் வைக்கலாமா? ஏன்டா இப்படி செஞ்ச? இங்க பாரு வீரா, இதை ஒண்ணும் நான் விக்கல, அடகுதான் வச்சிருக்கேன், சீக்கிரம் மூட்டுக்கலாம், கவலைப்படாத. இன்னும் மாற என்ன கேட்காம நீ பாட்டுல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்க மாற, கேட்க வேண்டாமா என்கிட்ட? வீரா அதெல்லாம் பாத்துக்கலாம் வீரா, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வாடகைக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் வாங்கணும். முக்கியமானதுடா, ஸ்டவ் வேற வாங்கணும். ஆமா வீரா, அதை மறந்துட்டேன். கூடவே ஸ்டவ்வுக்கும் கணக்கு போட்டுக்குமாரா? ஓகே ஓகே வீரா, ஸ்டவ் எழுதிட்டேன். அப்புறம் என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றா காய் வாங்குறது, மட்டன் வாங்குறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு எவ்வளவு செலவாகும், அதே மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும், இது எல்லாமே கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சரி மாறா, கடையை நம்ம எங்க போடுறது? நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல தான். என்னடா மாறா சொல்ற? ஆமா வீரா, அங்கதான் பெஸ்ட் பிளேஸ். ஏகப்பட்ட கடைகள் இருக்கு, நமக்கும் தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா வியாபாரம் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர்டா, அங்கேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வள்ளிகிட்ட இந்த விஷயத்த சொல்லி வள்ளிகிட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்குறாங்க. வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களோட தொழில் நல்லா வரும்டா, சூப்பர்டா அப்படின்னு வேற சொல்லி ஆசீர்வாதம் வேற பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் பண்ணி காவேரி டெக்ஸ்டைல்ஸுக்கு முன்னாடியே கடைய போடுறாங்க. மாறன் கடை போட்டிருக்காருன்னு சொன்னோன்னே, அது பிரியாணி கடைன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப ஆவலாயிருது. ஏன்னா மாறனோட கைப்பக்குவம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வேற இல்ல, பிரியாணி போட்டிருக்காருன்னொடனே சும்மா கூட்டம் அள்ளுது. அவங்க இவங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கடைக்கு வர்றாரு. நம்ம கடை முன்னாடி எவன்டா அவன் போட்டிருக்கான் அப்படி கடை அப்படின்னு பாக்குறாங்க. செம்ம கூட்டமா இருக்கு. அப்படியே மேல நின்று அப்படி பாக்குறாரு. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை செய்யற பையன் வெளியே போறாரு. அவரை கூப்பிடுறாரு. டே என்னடா இங்க கடை போட்டிருக்காங்க, இவ்வளவு கூட்டமா இருக்குது? சார் என்னங்க சார் தெரியாதா, நம்ம மாறண்ணன் தான் கடை போட்டிருக்காரு, பிரியாணி கடை, அதான் அவ்வளவு கூட்டம். மாறண்ணனோட பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது, அவர் கடை வேற போட்டிருக்காருன்னு நீ சொல்லவே வேணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமச்சந்திரனுக்கு தனியா அவனே ஒரு தொழில் நடத்துறான் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு காசு கொடுத்து எனக்குன்னு சொல்லாத, நீ வாங்குற மாதிரி ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். டே ரொம்ப முக்கியம்டா, நான் வாங்க சொன்னேன்னு சொல்லக்கூடாது, நீ வாங்குற மாதிரி வாங்கிட்டு வரணும், சரியா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, பரவாயில்ல பையன் பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கி கொண்டு வந்து ராமச்சந்திரன் கொடுக்குறாரு. வேலை எதுவுமே பார்க்கல, அந்த பிரியாணி
எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறாரு ராமச்சந்திரன். பெரிய ஒரு பாத்திரத்துல தான் பிரியாணி வச்சிருந்தாங்க. இவ்வளவு செலவாகுமா வித்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க வீரா. ஆனா ஒரு துளி சாப்பாடும் கூட இல்லாம எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் வீரா மாறன் 2 பேத்துக்கும். செஞ்ச பிரியாணி ஃபுல்லா வித்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். வீரா சொல்றாங்க, நானும் கூட மிச்சமாயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஃபர்ஸ்ட் நாளே எல்லாத்தையும் வித்துட்டோம். சூப்பர் மாறா. வீரா, நம்ம செஞ்ச பிரியாணிய வாங்காம இருப்பாங்களா? அதுவும் நம்ம தெரிஞ்ச பக்கம், தெரிஞ்ச பசங்க வேற. நம்ம பிரியாணியை பத்தி தெரியும்ல அப்படின்னு ரொம்ப கெத்தா பேசிட்டு இருக்காரு. போதும் போதும், நிறுத்து நிறுத்து மாறா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு அண்ணா வராங்க. எனக்கு ஒரு பிரியாணி வேணும்ப்பா, அப்படியே பார்சல் 2 கட்டிரு. அண்ணா தீந்துருச்சு அண்ணா. என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டியப்பா? அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பிரியாணி கொடுத்துருப்பண்ண. என்னப்பா இப்பதான்ப்பா எனக்கே விஷயம் தெரிஞ்சது, நம்ம மாறன் பிரியாணி தள்ள வண்டி போட்டிருக்கான்னு சொல்லி நான் அடிச்சு புடிச்சுல ஓடி வந்தேன். கடைசியில் இப்படி பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டியப்பா. அண்ணே விடுங்கண்ணே, நாளைக்கு உங்களுக்கு தனியா எடுத்து வைக்கிறேன், உங்க வீட்டுக்கும் தனியா எடுத்து வச்சிடறேன் சரியா அப்படின்னு மாறன் சொன்னோடனே, சரிப்பா சரிப்பா, நாளைக்கு மறக்காம எனக்கு ஒரு பிரியாணி, என் பிள்ளைகளுக்கு என் சம்சாரத்துக்கும் சேர்த்து 3 செட் பிரியாணி எனக்கு வேணும், மறக்காம எடுத்து வச்சிருமாரா. அண்ணா நாளைக்கு காலையில வாங்க, நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி நான் எடுத்து வச்சிருப்பேன் சரியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணாவும் கிளம்பி போயிடுறாங்க. வீரா பாத்தியா நம்ம பிரியாணிக்கு எவ்வளவு மவுசுன்னு. சரி சரி, ஓவரா புகழ்ந்து கதடா உடனே வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு மிச்சம் ஆயிருக்கு, லாபம் எவ்வளவு, எல்லாம் கணக்கு போட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் பிரியாணி எடுத்துட்டு வந்தார்ல, நேரா யாருக்கும் தெரியாம ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு வாவ் செம்ம ருசியா பண்ணிருக்கானே, பைபிள இவ்வளவு ருசியா செய்வான்னு நினைச்சும் கூட பாக்கலையே, நல்ல திறமசாலிதான், தள்ளுவண்டி கடைய பெரிய ஹோட்டலாவே ஆகிருவான் இவன். நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதாங்க வள்ளி வர்றாங்க. வள்ளி வந்து பாக்குறாங்க, என்னென்ன இங்க யாருக்கு தெரியாம ரூம் கதவை சாப்பிட்டுட்டு பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற? அதான் ஒண்ணு இல்லம்மா, வர வழியில ஒரு பிரியாணி கடையில பிரியாணி வாங்கினேன், அதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்லையே என்ன இது மாதிரிலாம் நீ செய்யக்கூடிய ஆள் இல்லையே. பசங்க சின்ன வயசா இருக்கிறப்ப ஆசையா வாங்கிட்டு கொண்டு கொடுப்பேன் எல்லாத்துக்கும். இப்ப என்னன்னா தனியா பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னன்னா இது? அதுதான் சொன்னனே வள்ளி, வர்ற வழியில பிரியாணி கடை பார்த்தேன், நல்ல வாசனையா இருந்தது, வாங்கி சாப்பிடலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அண்ணன் நம்பிட்டேன், வேற கடையில வாங்கல, உன் பையன் செஞ்ச பிரியாணி கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுற கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, நான் வேற பக்கம் தான் வாங்கினேன். அண்ணன் எனக்கு தெரியும்ண்ணே, மாற எப்படி பிரியாணி செய்வான், மத்தவங்க எப்படி செய்வாங்கன்னு எல்லாமே தெரியும், உண்மையை ஒத்துக்கண்ண அப்படின்னு சொன்னோடனே, ஆமா வள்ளி முதல்ல தனியா ஒரு கடை போட்டிருக்கிறான், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்ல, இவன் சும்மா சூப்பரா பிரியாணி வைக்கிறான், வேணும்னாலும் பாரு அவன் பெரிய ஹோட்டல் வச்சிருவான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனுக்கு இதெல்லாம் சொல்லாத, சொன்னா ஓவர் தலக்கணம் ஆயிரும், அப்புறம் சார் ஓவரா ஆடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ராமச்சந்திரன் சரி என்ன விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷம் நம்ம வள்ளிக்கும் சரி ராமச்சந்திரனுக்கும். இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. பிரியாணி வியாபாரம் ஏகப்பட்டது அமோகமா போய்கிட்டு இருக்கு. அப்பதாங்க வருது, இந்த கடைக்கு சூனியம் வைக்கிறதுக்காகவே கண்மணி கடையில இருந்து வெளியே வர்றாங்க, எங்கேயோ வெளியே போறதுக்காக வர்றாங்க. அப்பதான் இந்த கூட்டமா இருக்கு, கடையில கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. மாறன் வீரா 2 பேரும் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இது என்னடா பொது கதையா இருக்குது, தள்ளுவண்டியில கடை வச்சிருக்காங்க, என்னது வியாபாரம் ஆக போகுது, இதுல வேற என் தங்கச்சியை வேற கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கான் பாரு அப்படின்னு கடுப்புல இருக்கும் போது அங்க ஒரு அக்கா வர்றாங்க. என்ன மேடம் பாத்துட்டு இருக்கீங்க, மாறன் அண்ணா கடையை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா சூப்பரா செய்யறாரு மாறன் அண்ணன், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெரிய ஹோட்டலே வச்சிருவாரு, அவ்வளவு கூட்டம் மேடம், பிரியாணி செஞ்சுட்டு வந்தா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுறது இல்ல, அவ்வளவு பெரிய குண்டால இருக்க பிரியாணி தீந்து போயிருது மேடம் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே பயங்கர காண்டாகுறாங்க. இனிமேலும் இதை தொடர்ந்து விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க கண்மணி. இவங்கதான் ஒரு டிரைவர், அந்த அடியால் அண்ணான்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருக்காருல, அவரை கூப்பிட்டு நீ என்ன செய்வே ஏதோ செய்வே தெரியாது, மாறன் செஞ்சிட்டு இருக்க பிரியாணில நான் கொடுக்குற மருந்தை கொண்டு போய் நீ கலந்து விட்டுரு, மக்கள் எல்லாம் ஃபுட் பாய்சன் சொல்லி அந்த கடையை மூடுற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னு சொல்லுங்க மேடம், நான் செஞ்சுறேன் அப்படின்னு உடனே சில பல விஷயங்களை காதல சொல்றாங்க கண்மணி அந்த டிரைவர் கிட்ட. சரி மேடம் அப்படியே செஞ்சுறேன், மாட்டிட்டேன்னா வம்பா போயிருவேன் மேடம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ மாட்ட மாட்ட, நான் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை குசு குசுன்னு காதல சொல்றாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடான். அதுக்கப்புறம் காலையில ஆகுது. மாறன் வீரா 2 பேரும் பிரியாணியை செஞ்சு முடிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பாத்திரத்தை தூக்கி 2 பேரும் ஒரு வண்டியில, சின்ன வண்டியில வச்சு அதுக்கப்புறம் காவேரி டெக்ஸ்டைலுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த தள்ளுவண்டி கடைக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரப்பே பாத்தீங்கன்னா டிராபிக் பயங்கர ஜாமா இருக்கு. யாரோ 2 பேரு பைக்ல 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க
மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு 2 பேரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது இவனுங்க வேற சண்டை என்னன்னு தெரியல. இரு வீரா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் இறங்கி போய் பார்க்கறாரு. வீராவும் பாத்தீங்கன்னா, டேய் மாறா இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் இறங்கி போய் பார்க்கறாங்க. இதுதான் நல்ல சமயம்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் என்ன பண்றான்னா, வீரா மாறன் 2 பேரும் அந்த வண்டியில கொண்டு வந்தாங்கல்ல பிரியாணி, அந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணி அதுக்குள்ள மருந்து அப்படி ஊத்தி விட்டுட்டு வழங்காம அங்கிருந்து ஓடி போயிடுறான். இது தெரியாம அந்த சண்டையெல்லாம் மாறன் போய் தீர்த்து விட்டுட்டு வர்றாங்க. வீராவும் கூட இருக்காங்க. என்ன வீரா நீ வாட்டில இங்க நின்னுட்டு இருக்க, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியாம மாறன் வீரா 2 பேரும் அந்த தள்ளுவண்டி கடைக்கிட்ட இறக்கி இந்த பாத்திரத்தை தள்ளுவண்டியில வச்சுட்டு எல்லாத்துக்கும் எப்பயும் போல பிரியாணியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு ஆளு இப்படி தலை சுத்தி வாந்தி எடுத்து கீழே விழுகுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்மணி பார்த்துட்டு சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரும் வாந்தி எடுக்கிறாங்க. மாறனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, ஏன் வாந்தி எடுக்கிறாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு இருக்கும் போதே கண்மணி என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு கூப்பிட்டு காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சிருக்காங்க. அங்க சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாந்தி மயக்கம் எல்லாம் வருது, வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நீங்க யாரு மேடம் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உடனே வந்தீங்கன்னா கையும் கழுவுமா அந்த வண்டியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஆளுக வர்றாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் வாந்தி எடுத்திருக்காங்க. இது என்னாச்சுன்னு தெரியலன்னு மாறன் வீர பார்த்து குழப்பம் அணிஞ்சிட்டு இருக்கும் போது ஃபுட்டை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால இந்த வண்டியவே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபுட்டுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வண்டியும் கொடுப்போம், உங்களுக்கு அனுமதியும் கொடுப்போம் பிரியாணி விற்கிறதுக்கு, இல்லாட்டி அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாறன் வீரா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. வண்டியோட சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்க. மாறன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தொழில ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்னு நம்பிக்கை வர்றப்போ இப்படி ஆயிடுச்சு வீரா அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீராவும் கவலைப்படாதடா, கண்டிப்பா அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ராமச்சந்திரன் அப்பதாங்க கடைக்கு உள்ள போறாரு. பார்த்தா மாறனோட வண்டியை காணோம். எப்பயுமே இந்த தள்ளு வண்டியை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் ராமச்சந்திரன் போவாரு. ஆனா தள்ளு வண்டியை காணோம். அதை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள போய் இங்க தள்ளு வண்டி இருந்தது, அது எங்கடா போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நடந்த விஷயத்த பூரா சொன்னோன்னே அவருக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. பையன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்துட்டு இருக்கான்னு நினைச்சா கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வள்ளி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் பயங்கர சந்தோஷத்துல எப்படியாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. விஜய் அதனால வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி ரசிச்சு ருசிச்சு ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா மாறனோட தள்ளுவண்டி கடை மூடிருச்சுல, மாறனால முன்னுக்கே வர முடியாதுங்கிற சந்தோஷத்துல இருக்காரு விஜய். வள்ளி ஒரு பக்கம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க, இல்லன்னு பாவம் இப்பதான் அவங்க 2 பேரும் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்ததானே, மாறன் மேல எந்த தப்புமே இல்ல, ரொம்ப சுத்தமா தான் பிரியாணி எல்லாம் பண்றாங்க, ஆனா ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. விடு, அவன் என்னத்த பண்ணானோ, இல்லன்னா நானே பார்த்தனே, அவன் ரொம்ப சுத்தமா அதுவும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான பொருட்கள் தான் வாங்கி அவன் செஞ்சான். வீராவும் கூடவே இருக்கான்னு, அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுல வேற ஏதோ அடங்கி இருக்கு, யாரா ஒருத்தர் வேணும்னே இதை செஞ்சிருக்காங்க போல இருக்குன்னு எனக்கு பயமா இருக்குது. இனி பிரியாணி கடை வைக்க முடியல, என்னென்ன பண்ணுவான் சாப்பாட்டுக்கு. அண்ணே நான் உன்னை சொல்லட்டுமா, அவங்கிட்ட போய் உன்னை நம்புறடான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருனேன் பாவண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசல, அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. ராமச்சந்திரன் என்னென்ன இவ்வளோ நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறன அப்படின்னு சொல்லும் போது அதே சமயத்துல மாறன் ரொம்ப கவலைப்பட்டு அந்த குடிசையில உட்காந்துட்டு இருக்காரு. வீரா வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிடுறா அப்படிங்கிறாங்க. இல்ல வீரா, நம்ம எந்த தப்புமே பண்ணல, ஆனா ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தோணுது வீரா. எனக்கும் அதுதான்டா தோணுது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு நம்ம செஞ்ச பிரியாணில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அது ரொம்ப சுத்தமானது அப்படின்னு முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி பிரியாணி பாத்திரம் எல்லாம் தருவாங்கடா. அதே மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு விற்கிறதுக்கும் பெர்மிஷன் தருவாங்க. அதனால உடனே இத
பார்க்கணும், கவலைப்படாத, சாப்பிடு, நாளைக்கு என்னன்னு போய் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாறன் வீரா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, ராமச்சந்திரன் உடனே எழுந்துச்சு வேகமா வள்ளியை கூப்பிட்டுட்டு வர்றாரு. வள்ளி நினைச்சுக்கிறாங்க, ஒருவேளை நம்ம மாறனத்தான் மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு வர போறாருன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா கூட வர்றாங்க. ஆனா வள்ளி வீட்டுக்குள்ள போக போறாங்க. மாறன் வீட்டுக்குள்ள போகாத, வான்னு இந்த சைடு நிக்க வச்சு, பேசாம இரு, இங்கே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையா வள்ளி கிட்ட பேசுற மாதிரி ராமச்சந்திரன் பேசிட்டு இருக்காரு. ஏன் வள்ளி, அந்த கடை இந்த கடைன்னு வைக்கிறதுக்கு பேசாம அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தெரிஞ்ச தொழில் இருக்கும்ல, அந்த தொழிலை பேசாம பண்ண சொல்ல வேண்டியதானே, சும்மா பிரியாணி செய்யறேன் அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ராமச்சந்திரன். அப்பவே வள்ளிக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் போற ராமச்சந்திரன், என்னன்னு நீ போய் அவனை கூப்பிட்டுட்டு வானா இப்படி போய் சொல்லிட்டு வர்ற அப்படிங்கிறாங்க. நீ பேசாம இரு வள்ளி, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரனும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, அப்பா இப்படி சொல்லியிருக்காருன்னு. ஆனா வீரா தான் இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. டேய் மாமா இப்ப என்ன சொல்றதுன்னு உனக்கு புரியுதா? உனக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுனா மாமா உன்னோட ஜவுளி தொழிலவே பண்ண சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம மாறனுக்கு இத பத்தியே புரியுது. ஏன் ஆமா வீரா, எதுக்கு அந்த தொழில் இந்த தொழில் பண்ணும், நமக்கு தெரிஞ்சது ஜவுளிதான், சோ ஜவுளியவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தான் நிறைய டீலர்ஸ் எல்லாம் தெரியும்ல, அவங்க கிட்ட இருந்து சேலை எல்லாம் வாங்குறாரு, வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. வீரா இதெல்லாம் பார்த்துட்டு, சேலை எல்லாம் வாங்கிட்டோம்டா, இப்போ இது எப்படி நம்ம சேல்ஸ் பண்றது, இதே மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடை போடலாமா அப்படின்னு சொல்லவும், தள்ளுவண்டி கடையெல்லாம் போட்டா வேலைக்கு ஆகாத வீரா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இங்க வான்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா ஒரு சைக்கிள் நிக்குது. டேய் சைக்கிள் உனக்கு எப்படி கிடைச்சதுடா? வாடகைக்கு எடுத்திருக்கேன் வீரா, நம்ம கிட்ட இப்ப சைக்கிள் இல்ல, அதனாலதான் வாடகைக்கு எடுத்திருக்கேன் வீரா, ஒரு நாளைக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடலாம், எப்படியும் சைக்கிள்ல பொருள் விற்கும் போது அதுக்கு லாபம் வரும்ல, சைக்கிளுக்கான வாடகையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு மாறன். இருந்தாலும் வீராக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா, ஆனா இவனை முன்னுக்கு கொண்டு வரும்னு நினைச்சு தனியா கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க வீரா. அதுக்கப்புறம் வீரா என்ன பண்றாங்கன்னா, சாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சைக்கிள் பின்னாடி இருக்க கேரியர்ல அந்த சாரி எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்காரு மாறன். அப்பதான் வெளியே வர்றாங்க வள்ளி. பார்த்த உடனே அண்ணன் சொன்ன மாதிரியே இவன் சேலை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குள்ள குடுக்குடு ஓடி போய், அண்ணா அண்ணா சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்க. அவரும் வர்றாரு, புடவை எல்லாத்தையும் கேரியர்ல வச்சுட்டு, சரி வீரா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாறன் போறாரு. இது எல்லாத்தையும் ராமச்சந்திரனும் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு உழைக்கிறானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவன் இந்த தொழில நல்லா வரணும் அப்படின்னு மனசார ராமச்சந்திரன் மாறனா வாழ்த்துறாரு. மாறன் சாதாரணமா அவங்க அப்பா கரிச்சு கொட்டுனாவே முன்னுக்கு வந்துருவாரு, இதுல வேற மனசார வாழ்த்திருக்காரு ராமச்சந்திரன். நீ டாப்புக்கு போயிருவாரு மாறன். மாறன் சும்மாலாம் இருப்பாரு, அவரு ஏற்கனவே சூப்பரா பேசி வியாபாரம் பண்ணுவாரு. இதுல இவரா வேற போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட புடவை புடவைன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இதுல வேற வீரா டெக்ஸ்டைல்னு வேற பேரை வச்சிருக்கிறாரு. அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் இவரு சத்தம் போட்டுட்டு வரதை பார்த்துட்டு புடவை வாங்க வர்றாங்க. இவரு புடவையை கட்டி வேற காமிக்கிறாரு. இவரு பேசுறதுல லேடிஸ் எல்லாருமே வா இந்த புடவை சூப்பரா இருக்கும்னு எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு கொண்டு போன புடவை எல்லாமே வித்துருது. அன்னைக்கு நைட்டு வீரா கிட்ட வந்து எல்லா புடவையுமே வித்துருச்சுன்னு சொல்லி காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாயிருது வீராக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கு. புடவை சேல்ஸ் ரொம்ப அதிகமாகுது. மாறனும் ஒவ்வொரு இடமா சுத்திட்டு வர்றதுக்கு அவரும் டயர்ட் ஆயிடுறாரு. வீரா சொல்றாங்க, வியாபாரம் நம்மள்தான் அதிகம் ஆகுதேடா, பேசாம ஒரு சின்னதா ஒரு கடை போடுச்சு நம்ம புடவை கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. வீரா நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு, ஆனா அதுக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்றாரு மாறன். என்கிட்ட இருக்கையில நகையெல்லாம் வித்தரலாம், அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு லோனை போடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி வீரா லோன் போட முடியும், என்னென்ன மாறா பேசிட்டு இருக்க, பெண்களுக்கு தான் கவர்மெண்ட் நிறைய செய்யறாங்கல்ல, பெண்கள் சுய உதவிக்குழு, அதுல இருந்து வர்ற பணம் இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குடா, நான் அது மாதிரி ஜாயின் பண்ணி உனக்கு காசு வாங்கி தர்றேன், அதை வச்சு ஒரு கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. வீரா படிச்சு ஒரு தொழில் செய்யறதுக்காக ஒரு பேங்க்ல போய் லோன் கேக்குறாங்க. பேங்க்லயும் லோன் கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை வச்சு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க மாறனும் வீராவும். இந்த விஷயத்தை பத்தி வள்ளி கிட்ட சொல்றாங்க. ஒரு கடை பிடிச்சிருக்கோம், துணிக்கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அத அப்படின்னு சொன்னோடனே வள்ளிக்கு பயங்கர சந்தோஷம். இத முதல்ல அண்ணங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம குடுகுடுன்னு ஓடி வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணங்கிட்ட
சொல்றாங்க வள்ளி. இத கேட்ட உடனேவே பயங்கர சந்தோஷமாயிருது ராமச்சந்திரனுக்கு. ஆனா வெளியே காமிச்சிக்கவே இல்ல. எது பெட்டிக்கிற மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்க போறானா, என்னமோ செய்யட்டும் போ. நம்மள மாதிரியே சைக்கிள்ல போய் வித்துக்கிட்டு இருந்தவன் இப்ப கடையே ஆரம்பிச்சிட்டான் பாரு. இவன் நல்ல பெரிய லெவலுக்கு வந்துருவான் என் பையன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்காரு மாறன்னு நினைச்சு. ஆனா இத கேட்டோன்னே கண்மணிக்கு ஒரு பக்கம் காண்டா இருக்குது. அதை விட விஜிக்கு தான் செம்ம காண்டு. இவன் கடை வேற ஆரம்பிக்கிறதா இல்லையே, இந்த கடைக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜி. சாதாரணமாவே ஓவரா சவுண்டு விடுவாரு மாறன். இதுல வேற ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண போறாரா, வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜி மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய வேற கலாய்ச்சிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டேன்னு, டேய் உனக்கு இல்லடா உன் கடைக்கு பாயசத்தை போடுறேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி. அதுக்கப்புறம் விஜய் சும்மா இருப்பாங்களா, என்னைக்கு கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. விஜயோட ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவனுக்கிட்ட கூப்பிட்டு, டே அந்த கடை ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல அந்த கடைக்கு நீங்க தெய்ய வச்சு விடுறீங்க, பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்கணும், அந்த பட்டாசு போய் கடைக்குள்ள விழுந்து தீ பொடிச்சு எரியணும், அது மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேக்கா நாங்க அது மாதிரி பண்ணிடுறோம் அக்கா. பணம் டேய் அதெல்லாம் அம்மா கொடுப்பாங்கடா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க, நீங்க அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜி. ஓகேக்கா நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாடன் அந்த குட்டி கடையா ஓபன் பண்றதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. அவங்க அப்பா வரலையா அப்படின்னு ஒரு மாறன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ராமச்சந்திரனும் வந்து நிக்கிறாரு. ராகவன் கிட்ட சொல்றாங்க, அவங்க கூப்பிட்டான்லாம் நான் ஒண்ணும் வரல, என் மருமக கூப்பிட்டா அதுக்காக வந்தேன்னு சொல்டா அப்படின்னு சொல்றாங்க. ராகவனை பார்த்து அதை பார்த்துட்டு, சரி சரி நம்பிட்டோம் அப்படின்னு மாறன் சொல்றாங்க. அதை வச்சு இந்த கடையை ஓபன் பண்ணலாம் அப்படிங்கும் போது ராமச்சந்திரனை வச்சு இந்த கடையை ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வீரா மாமா நீங்க தான் எங்க கடையை முதல்ல ஓபன் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமச்சந்திரனுக்கு. என்னமோமா நீ சொல்றது இந்த கடையெல்லாம் ஓபன் பண்றது அவனுக்காகலாம் இல்ல உனக்காக தான் அப்படிங்கிறாங்க. அட நம்பிட்ட வந்து கடையை ஓபன் பண்ணுவீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு மாறன். அப்புறம் ராமச்சந்திரன் சாமி கும்பிட்டுட்டு அந்த கடையை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டாசு கொளுத்துங்கடா அப்படின்னு சொல்றாரு மாறன். ஏகப்பட்ட பட்டாசை வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி சந்தோஷமா இருக்காங்க விஜி. அந்த ரவுடி பசங்க பட்டாசை உள்ளுக்குள்ள கொளுத்தி போட்டுருவானுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிக்குது, ஒண்ணுமே ஆகல. என்ன விஜி பட்டாசெல்லாம் பயங்கர தூள் கலப்புச்சு, கடை நல்லா இருக்குன்னு பாக்குறியா, உன்னோட பட்டாசு நவுத்த பட்டாசு இதோ இங்க இருக்கு பாரு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாரு. பட்டாசு டப்பாவும் சரி. டே முருகா அண்ணன் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு மாறன். பார்த்தா 2-3 ஆளுகளை கையை கட்டி வச்சு வாயை பத்தி கூட்டிட்டு வர்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் ஏற்பாடு பண்ண ஆளுகுதான். என்ன உன் பட்டாசெல்லாம் நவுத்த பட்டாசா இருக்குது, கடைசியில எங்க கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டானுங்க. பண்ணுனா அவனுங்க போந்து செய்யணும், எவனாச்சும் ஒருத்தங்கிட்ட காசை கொடுத்து நீ இதை பண்ணுனா அந்த பண்றவனுங்க ஏன் ஆளா இருக்கிறதுனால என்கிட்ட நேரா வந்து சொல்லிட்டானுங்க. கடைசியில இவங்கள புடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. திருன்னு முழிக்கிறாங்க விஜி. என்ன புரியலையா, நீயும் இவனுங்களுக்கு காசை கொடுத்து பட்டாசு வெடிக்கிற சாக்குல பட்டாசை கொளுத்தி கடைக்குள்ள போட சொல்லியிருக்க. ஆனா இந்த லூசு மரமண்டை நீங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னு தெரியுமா, நான் பட்டாசு வாங்கி கொடுத்து நான் கடை ஓபன் பண்றப்ப பட்டாசு வைங்கடான்னு கொடுத்தேன் பாரு, அவனுகிட்டே இவன் போய் காசை கொடுத்து பட்டாசு வெடிக்கிறப்போ சில பட்டாசுகளை உள்ளுக்குள்ள தூக்கி போடுன்னு சொல்லி சில பட்டாசுகளை வேற கொடுத்துருக்கான். லூசு பையன் அவன் ஏன் ஆளுகன்னு இவனுக்கு தெரியாம இவனுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கானுங்க. ஏன் ஆளுக சும்மா இருப்பானுங்களா, நேரா சரி சரின்னு சொல்லி பட்டாசையும் பணத்தையும் வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க. அப்புறம் நான் சும்மா இருப்பேனா, இவனுங்களை புடிச்சு வச்சு இப்ப போலீஸ் கிட்ட கொடுத்துருவானாமா. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தங்க தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிருவாங்க. ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் பண்ணல விஜய், அவனுங்களே வாயை திறந்து சொல்லிட்டானுங்க. விஜய் இங்க பாரு விஜய், இன்னொரு தடவை இது மாதிரி என் தொழில குறுக்க வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், ருத்ர தாண்டவம் ஆடிடுவேன். அதான் நீ தாங்கவே முடியாது. என் விஷயத்துல இனி குறுக்க வரக்கூடாது, இது உனக்கு வார்னிங். இப்பதான் என் கடையை ஃபர்ஸ்ட் டைமா ஆரம்பிச்சிருக்கேன், அதனால உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், இங்கே என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூடாது, திருச்சுக்கிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. தப்புச்சா போதுண்டா அப்படின்னு விஜய் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாம மாறனோ கடைக்குள்ள வந்துடுறாரு. வள்ளி சொல்றாங்க, மரா சூப்பரா இருக்குதுடா கடை, நீ பெரிய ஆளாயிருவ, நீயும் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி வீரா டெக்ஸ்டைல்ஸையும் பெருசு பண்ணிடுவேல்ல. கண்டிப்பா காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல வீரா டெக்ஸ்டைல்ஸ்னு ஆரம்பிச்சு
வீராவை முதலாளிய வச்சு உன்னை கேஷியரா உட்கார வைக்க போறேன் பாரத்த அப்படின்னு சொல்றாரு மாறன். டேய் இது கேட்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம சரி சரி ஓவரா பேசுறத விட்டுட்டு ஒழுங்கா வியாபாரத்தை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நாங்க பாப்போம் அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மரம் வந்து காலை விழு மாமா கால அப்படின்னு சொல்லி வீரா மாறன் 2 பேரும் ராமச்சந்திரன் காலில் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி காலில் எல்லாம் விழுகிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு தான் செம்ம காண்டு. எப்படியாச்சு இந்த கடையை மூட வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப வைராகியத்துல இருக்காங்க கண்மணி. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்மணி எப்படி அந்த கடையை மூட வைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்னு கண்மணி யோசனை பண்றாங்க. சூப்பர் ஐடியா வருது. பேசாம ஆளுகளை வச்சு கட்டையை உடைச்சு உள்ளுக்குள்ள இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக வச்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுதான் சூப்பர் ஐடியா, இதை படலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த டிரைவர் அண்ணா இருக்காருல அவரை கூப்பிட்டு, அண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருந்தா உடனே ஏற்பாடு பண்ணி முகத்துல மாஸ்க் போட்டுக்க சொல்லுங்க, கடையை பூரா உடைச்சு உள்ளுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போக சொல்லிருங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா நான் அதே மாதிரி செஞ்சறேன்னு சொல்லிட்டு நைட்டு மாறன் வீர கடை மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க கண்மணி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கடையில பயங்கர வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு மாறன் வீரா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரத பார்த்தோன்னே உடனே அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்க போய் கடையை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் இருக்க ஜாமானத்துல எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இருக்காருல்ல அவரு சில பல ஆளுகள் எல்லாம் வச்சிருக்காரு. அவனுங்கள போய் கடையை உடைச்சு அங்க இருக்க துணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்களும் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து கடை ஒடுக்க வர்றாங்க. அவங்களும் கடைக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு டவுட்டா இருக்கு மாறனுக்கு. மனசுக்குள்ள ஏதோ அவங்க உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, கடைக்கு போன்னு. வீரா நான் கடைக்கு போயிட்டு வர்றேன் வீரா அப்படிங்கிறாரு. ஏன் மாறா எதுக்கு கடைக்கு போற? இப்பதானே கடையை மூடிட்டு வந்தோம். இல்ல வீரா ஏதோ என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு கடைக்கு போன, ஏதோ ஒரு பிரச்சனை, நான் போயிட்டு வந்துடுறேன் வீரா அப்படின்னு நேரா வண்டி எடுத்துட்டு வேகமா கடைக்கு போறாரு. கரெக்டா மாறனும் கடைக்கிட்ட வர்றாரு. அதே மாதிரி அந்த ரவுடி பசங்களும் வண்டி எடுத்துட்டு வந்து கடைக்கிட்ட வந்து நிறுத்தி கடையை உடைக்கிறதுக்கு ஓங்கி அந்த இரும்பு ராட அடிக்க போறாங்க. ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாரு மாறன். எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்னுட்டு, டே இது ஏன் கடை, எதுக்கு இப்ப உடைக்க வந்தீங்க? ஓ சரி உள்ள இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க அப்படிங்கும். ஆமா இல்ல அப்படின்னு மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி பசங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் சும்மா இருப்பாரா? எல்லாத்தையும் தம்சம் பண்ணி துணியெல்லாம் தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த வண்டியில அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் தவச்சு கிழிச்சு வண்டிக்குள்ள தூக்கி போட்டாரு. டிரைவர் கிட்ட சொல்றாரு, அண்ணா இப்ப நீங்க கிளம்பலாம், போங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து மாறன் வீரா கிட்ட வந்து சொல்றாங்க. வீரா பதறி போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாளே அந்த கடைக்கான சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு விட்டுறாங்க. கண்மணியும் சரி விஜயும் 2 பேரும் விடுறதா இல்ல. மறுபடியும் மாத்தி ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த தொல்லை எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்கிட்டு நம்ம மாறன் வீரா 2 பேரும் அவங்க தொழில முன்னுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. சின்ன கடை வச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கடை நாயி கடைசியில ஒரு ரெடிமேட் கடையே வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுறாங்க. அப்பயும் கூட மாறன் வீரா அந்த குடிசையை விட்டு போகவே இல்லை. அவங்களுக்கு அதுதான் லக்குன்னு இருக்கிறாங்க. இவர் சபதம் போட்ட மாதிரியே காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு இடம் வருது. அங்க ஒரு கடை இருக்கு, அதை விக்கிறேன்னு சொல்லி ஒரு ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. வீரா அதை கேட்டுட்டு ஏன் நம்ம லோன் போட்டு அந்த கடையை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்ல வீரா டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீரா டெக்ஸ்டைல்ஸையும் ஓபன் பண்றது ராமச்சந்திரன் தான். ராமச்சந்திரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னோட மகன் இவ்வளவு பெரிய கடை ஓபன் பண்ணிருக்கான்னு அவ்வளவு குசியா இருக்காரு. அப்பயும் ராமச்சந்திரன் அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டவே இல்லை. அந்த கடையை ஓபன் பண்ணோன்னு வீராவை முதலாளியா கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு மாறன். அதுக்கப்புறம் வார்த்தை நான் சொன்னேன்ல உனக்கு இனிமேல் வீட்டுல வேலை இல்லை, இந்த கடையில தான் வேலை, கல்லாப்பேட்டையில உட்காந்து வர்ற காசு பூரா வாங்கி போடுற சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க வள்ளி. அப்பதான் மாறன் கிட்ட வந்து பேச வர ராமச்சந்திரன். டேய் ஜெயிச்சிட்டடா நீ அப்படின்னு. என்னது அப்படின்னு திருத்துன்னு முழிக்கிறாரு. எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. என்னடா முழிக்கிற? ஜெயிச்சிட்டா நீயே, என்னோட மனசுல வந்து உட்காந்துட்ட. இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்குங்க. இதோ நின்னுட்டு இருக்கிறானே வீரா டெக்ஸ்டைலோட முதலாளி மாறன், அவன் என் பையன்னு நிரூபிச்சு காமிச்சு
ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன கஷ்டப்பட்டு காவேரி டெக்ஸ்டைல்ஸ ஓபன் பண்ணனோ அதே மாதிரி விடாமுயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு காவேரி டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியே வீரா டெக்ஸ்டைல்ஸா உருவாக்கியிருக்கான். இவன் என் மகன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய் மாறா மாறா, அன்னைக்கு இந்த பொட்டணம் கடத்தினு சொல்லி உன்னை புடிச்சிட்டு போனாங்கல்ல, அப்பவே எனக்கு நம்பிக்கையில நீ இது தப்ப பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா அத நான் உங்ககிட்ட சொல்லல. நம்ம வீரா சபதம் போட்டு உன்னை கூட்டிட்டு போனா பாரு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. வீரானால நீ முன்னுக்கு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி என் மருமக வீராவோட உதவியால நீயும் பெரிய ஆளாயிட்டடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி மாறனை கட்டி பொடிச்சுக்கிறாரு ராமச்சந்திரன். இதை பார்த்தோன்னே நம்ம கார்த்தியும் ராகவனும் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் ஓடி அவங்க அப்பாவையும் தம்பியையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. நம்ம வள்ளிக்கும் இருப்பு குழல குதி குதின்னு குதிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். வீரா வீரா, என்னால தாங்க முடியல வீரா சந்தோஷத்தை, ஏதாச்சும் பண்ணணுமே, ஸ்வீட் செய்யணும் வீட்டுல போய், அப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கு வள்ளிமா அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து கேக்குறாங்க, அம்மா எப்பனாச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் மாறா, சொல்லுடா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, எப்பவுமே நம்பிக்கை இருந்தது. ஆனா என்னோட பாசத்தை உன்கிட்ட வெளி காட்டாம இருந்தா அவ்வளவுதான். வீரா, நீயும் மாறணும், நம்ம வீட்டுக்கே வந்துருங்க வீரா அப்படின்னு சொல்லும் போது வள்ளி சொல்றாங்க, வரேன்னு சொல்லு அப்படிங்கவும், மாமா நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க வீரா. மரம் என்னடா சொல்ற, சரிதானா அப்படின்னு சொல்றாங்க வீரா. ஆனா மாறன்னு இப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன்? ஐயோ, இவன் எனக்கு உனக்கால குறுக்க நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி வள்ளி பாத்துட்டு இருக்காங்க. வீரா, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா தான் நான் அங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்ற, இன்னும் எதுக்கு ஒத்துக்கணும்? நம்ம கடையில வர்ற லாப நஷ்டத்தை கணக்கு போடுவோம்ல, அது எப்பயுமே இந்த குடிசை வீட்டுலதான் பண்ணும். இதுதான் எனக்கு லக், ஓகேவா அப்படின்னு சொல்லவும் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. டேய் இவ்வளவுதானா, நானும் கூட என்னமோ நினைச்சிட்டேன்டா வள்ளி சொல்றாங்க. நானும் அப்படிதான் வள்ளியம்மா நினைச்சிட்டேன் அப்படின்னு வீரா சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா செம்ம காண்டுல விஜயும் கண்மணியும் என்ன செஞ்சாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க கண்மணியும் விஜயும். அப்புறம் என்ன, நம்ம வீரா மாறனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீரா மாறன் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர்றப்போ, டேய் நில்லுடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாரு. போச்சு போ, மறுபடியும் ஏதாச்சும் பண்ண போறாரா அப்படின்னு மாறன் நினைச்சிட்டு இருக்கும் போதே, வள்ளி ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்லு, ஆரத்தி எடுத்து உள்ளுக்குள்ள ரெண்டு பேத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். வள்ளிக்கும் செம்ம சந்தோஷம். குடு குடுன்னு ஓடி போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வந்து ஆரத்தி எடுத்து வீரா மாறனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கண்மணி நினைச்சிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டியா, விட மாட்டேன்டா, உன்னை மறுபடியும் துரத்துறேன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்மணி. விஜய்க்கும் ஒரே சோகம், மறுபடியும் எப்படிடா இவனை துரத்துறது, இவன் வில்லங்கம் குடிச்சவனாச்சே அப்படின்னு ஒரே கவலையில் இருக்காங்க விஜய். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாறனை மட்டும் காணா. ராமச்சந்திரன் பாக்குறாரு, ஏ வள்ளி என்ன மாறனை காணா, வர சொல்ல, அவனே உட்காந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வந்துட்டு இருக்காரு மாறன் சாப்பிடுறதுக்கு. இதை கேட்டோடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். குடுக்குடுன்னு ஓடி வந்து அவங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு அப்படியே அந்த சந்தோஷத்திலே கண் கலங்கி சாப்பிட்டு இருக்காரு. டே நல்லா எடுத்தா சாப்பிடுடா, உத்தனோட எடுத்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோடனே ராகவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். டேய் அப்பா சொல்றாருல சாப்பிடுறா அப்படின்னு சொல்லவும், சாப்பிடுறேன்னு அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வருது, அந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு மாறன். இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம வீரா. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் போடக்கூடிய வீடியோக்களும் இது மாதிரி சுவாரஸ்யமா இருக்கணும் உங்களுக்கு தோணுதுல. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுமா, நோட்டிபிகேஷன் பெல்ல ஹிட் பண்ணா தானே அப்பப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ ஞாபகமா நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கிங்க. அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு உங்க சப்போர்ட்டை ஃபுல்லா எனக்கு கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே.